மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தாவேக அரசு பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்ய கோரியும் இபிஎஸ் அறிவித்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் அதில் பங்கேற்க மாட்டோம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை. சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு சென்று போராட்டத்தில் பங்கேற்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் விசுவாசிகளை புறக்கணிக்கும் வகையில் எடப்பாடி அறிவிப்பு உள்ளதாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் விமர்சனம். புதிய கழக பொறுப்புகளில் நியமனம் செய்து இபிஎஸ் வெளியிட்ட அறிவிப்பை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. வாக்குறுதி அளித்தபடி பழைய பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் வலியுறுத்தல். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் விஜய் கடிதம். மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 இந்திய மீனவர்களை விடுவிப்பதுடன் மீன்பிடி படகை மீட்பதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் மூலம் வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. 67,452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்பு. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் உயிரியல் அறிவியல், வாகன உற்பத்தி, மின்னணுவியல் மற்றும் குறைக்கடத்திகள், ஆழ்தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்திய மார்டெக் சிங் அலுவாலியா தலைமையிலான வருவாய் பெருக்க குழு மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல்திட்டங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த ஆலோசனை. சுதந்திர தின விழாவில் காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். முதல்வரான பின் முதல் முறையாக விஜய் தேசிய கொடியேற்றும் நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ அழைப்புதலை வெளியிட்டார் தலைமைச் செயலர் சாய்குமார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களிடம் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை. நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்தாலும் வேறு வழியின்றி அத்தேர்வுக்கான தயார்படுத்தலிலும் ஈடுபட வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. திரும்ப அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த அரசின் சார்பாக நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் மாணவர்கள்ட்ட நீங்கள் வசூலிக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் வசூலித்தால் இந்த புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு என்கொயரி, ஒரு விசாரணை மேற்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதன் பக்கம் நம்ம தமிழ்நாடு நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும், நாடு ஃபுல்லாக நீட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம வேறு வழி இல்லாமல் அதற்கான தயாரிப்பு பணிகளும் நம்ம ஈடுபட்டுருக்கோம். வீடுகள் உட்பட அனைத்து இடங்களிலும் மின் நுகர்வை துல்லியமாக கணக்கெடுக்க
அனைத்து மாநில அரசுகளையும் அறிவுறுத்திய மத்திய அரசு. முதற்கட்டமாக சென்னை மாநகர பகுதிகளில் ரேடியோ அலைவரிசை தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். மீன்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது மீனவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்பு இருக்கும் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அறிவிப்பு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து டெல்லி சென்று வெளியுறவுத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர்கள் சந்தித்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு 9 பேர் இலங்கை கடற்படை கைது செய்திருக்கு. தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டு இருக்கு. இது தடுக்க இப்போது அரசு என்ன நடவடிக்கை? இல்ல, பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தெரியப்படுத்தி இது விஷயமா பேசி இப்போ அங்க அடுத்த வாரம் டெல்லி போய் அங்க உள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ட்டையும் ஃபிஷரிஸ் மினிஸ்டர்ட்டையும் இதை பத்தி பேச போறோம். கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். தொகுதி 2A பகுதிகளுக்கு 5000 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 821 இடங்களை மட்டும் நிரப்புவதா என தவிக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை, தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் 75% வேலைகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பது இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம் என கண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சொத்துக்களை பாதுகாக்க IAS அதிகாரி பொன்மணி தலைமையில் அமைக்கப்பட்ட பிரத்யேக ஆய்வுக்குழு. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வரும் நிலையில் கோயில் சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரம். தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்திற்கு மாறும் முதலமைச்சரின் அலுவலக வசதிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 5 கோடி செலவில் பணிகளை மேற்கொள்ள டெண்டர் அறிவிப்பு. டெல்லி செங்கோட்டையில் முப்படை மற்றும் துணை ராணுவ பாதுகாப்பு படைகள் அணிவகுப்பிற்கான முழு ஒத்திகை. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இது இறுதி ஒத்திகை. கனிமவள உரிமைகள் மற்றும் நிலங்கள் மீது வரி விதிக்கும் மாநில அரசுகளின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு சட்டம் அமலுக்கு வரும் என மத்திய அரசு திட்டவட்டம். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்க வளாகத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் திறப்பு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். பாஜக கமிட்டியின் அறிக்கையை பெற்றவுடன் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தகவல். கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தானே பண்ணுவாங்க. அதனால அந்த அடிப்படையில் இந்த ஆணவ படுகொலை தொடர்பான அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பான இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்கள் கொடுப்போம். துறை ரீதியாக நாங்கள் அந்த அடிப்படையில் இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது தொடர்பாக அறிவிப்பு. கேஎன் பாட்ஷா அவர்கள் இன்னும் 9 மாதங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்குறாங்க. அதில் அவர் விக்டிம்ஸை மட்டும்தான் பார்த்து அவங்களுடைய இதை கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கருத்துக்கள் என்ன கேட்கல. தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புலியில் கூலி தொழிலாளி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு விசாரணை. புலையன்கரிசல் பகுதியைச் சேர்ந்த ஞானபிரகாஷ் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் கொலையாளிகளை துரிதமாக கைது செய்ய எஸ்பி உத்தரவு. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் புதிதாக வழக்குகள் பதிவு செய்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த புழல் சிறையில் இருக்கும் இன்ஸ்பெக்டர்
புகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் மேலும் பல முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்ப்பு. வட மாநிலங்களில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்த 4 ரயில்களில் மொத்தமாக 26 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். பிற மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மருந்து கடையின் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திருட்டு நிகழ்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் கொள்ளையர்களை தேடி வரும் காவல்துறை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 2 இடங்களில் வீடு புகுந்து திருடிய கடலூரைச் சேர்ந்த 3 பேர் சிக்கினர். கொள்ளையர்களிடமிருந்து 22 சவரன் தங்க நகைகள், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்து செல்போனை பறித்துச் சென்றதாக ஆறுமுகநேரியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பகீர் புகார். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருநெல்வேலி டவுனில் 4 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தாயின் நண்பர் சிக்கினார். சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் பீர் முகமது என்பவரை சிறையில் அடைத்த போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே பள்ளி முடித்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு படித்து வரும் 8 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு வலைவீச்சு. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை காவல்துறை அதிகாரிகள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடகாவில் நடக்கிற அத்தனை போராட்டங்களும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது என PR பாண்டியன் குற்றச்சாட்டு. மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர்ந்து காவிரி தண்ணீரை விடுவிக்க மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா விவசாயிகள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குடிபுகுந்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கை. முழு அடைப்பு பந்து போராட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் கர்நாடக இன வெறியர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உள்ள ஆதனூர் பகுதியில் நடைபயிற்சி சென்ற மூதாட்டியிடம் கத்தியை காட்டி 5 சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் பயன்பாடின்றி குடிகாரர்களின் கூடாரமாக மாறிவிட்ட புற காவல் நிலையத்தை உடனே சீரமைத்து ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அரசு நிர்ணயித்த அளவை மீறி ஒரு மூட்டைக்கு 2 கிலோ வரை கூடுதல் எடை வைத்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார். எடை கூடுதல் பெயரில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாகவும் இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து வகைப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்க கோரிக்கை. கழிவு அகற்றுதலை முழுமையாக இயந்திரமயமாக்க வேண்டும். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் என கோரி சென்னையில் நடைபெற்ற நீதி கேட்கும் பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு. எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் மாஸ்க் கிளவுஸ் இல்லாம குப்பை அள்ளி அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கு சமூக நீதி சமத்துவம் கிடைக்கணும். ஆனா நீங்க வெக்கமே இல்லாம இப்படி ஒரு பதில் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செஞ்சு சம்பளத்தை கொடுக்க முடியாது போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை, எவ்வளவு மோசமான விஷயம், மனிதாபிமான மற்ற செயல். சென்னை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வே வெடி விபத்திற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருச்சி உறையூர் அருகே இடத்தகராறில் தாவேக உறுப்பினர் பெண் ஒருவர் சிங்கப்பெண் படையை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார்.
விசாரணைக்கு வரும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் கூட மிரட்டி அடாவடியில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. இப்போ அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க, விஜய் மாண்புமிகு முதல்வர் விஜய் கட்சியை சார்ந்தவங்க அவங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த சிங்கப்பெண்கள் ஆக்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த பாதையை மறைச்சு, இந்த பாதையே உன்னோடது கிடையாது, இது பொது பாதை கிடையாது, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் நிறையா சதுரடிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அதையும் காம்பவுண்ட் சுவர் எடுத்து பாதையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, கேட்டும் போட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் எலிகள் சுற்றி திரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. எலிகள் தொல்லையால் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் அச்சமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் கண்டும் காணாமல் உள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் நடைபெறும் முழு கடையடைப்பு போராட்டத்தால் உதகையிலிருந்து கர்நாடகாவிற்கு இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்துகள் கூடலூரில் நிறுத்தம். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது, மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கன்னட அமைப்பினர் அம்மாநிலத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். தஞ்சாவூரில் கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வலியுறுத்தி செல்போன் டார்ச் அடித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தினர் நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திரளானோர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கும் ஆண்டாள் கோயில். கொடிமரம், திருத்தேர் உள்ளிட்டவை பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் கண்கவர் காட்சியை காண குவிந்த பக்தர்கள். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று ஊர் திரும்பிய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தில் செண்டை மேளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து ஊர் மக்கள் சிறப்பான வரவேற்பு. பளுதூக்கும் வீரர்கள் பயன்பெறும் வகையில் கோவில்பட்டி பகுதியில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ராஜா முத்துப்பாண்டி கோரிக்கை. இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாந்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கரலிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நாடு முழுவதும் நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் வழக்குகளை தீர்க்க எடுத்துக்கொள்ளும் அதீத கால தாமதத்தை கண்டித்த உச்சநீதிமன்றம் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. குறைதீர் ஆணையங்களில் செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் என்றால் நுகர்வோர் குறைகளை தீர்க்க அமைத்துள்ள அந்த சிறப்பு அமைப்பால் என்ன பயன் என உச்சநீதிமன்றம் காட்டம். காவிரியில் வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க உத்தரவிட்ட காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தீர்ப்பை எதிர்த்தும் வினாடிக்கு சுமார் 21,000 கன அடி நீர் திறக்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல். வருகிற 31ஆம் தேதிக்குள் 36.635 TMC தமிழகத்துக்கு திறக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மனுவில் தமிழக அரசு வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடைசி நாளில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வந்தே மாதரம் பாடல் முழு வடிவத்தில் பாடப்பட்டது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த விருப்பமுள்ள நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. கடந்த ஆண்டு நவம்பரில் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை அல் கொய்தா அமைப்பான அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் நடத்தியதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்காணிப்பு குழு அறிக்கை. அந்த அமைப்பு நிதி மற்றும் தளவாட கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐநா வங்கதேசத்தை பயன்படுத்தி அங்கு செயல்பாட்டு குழுக்களை உருவாக்க முயற்சிப்பதாகவும் கவலை.
சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்த இல்லம் எதிரே கரை ஒதுங்கி அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம். உயிரிழந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்து சடலத்தை வீசி சென்றனரா என போலீசார் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி பகுதியில் ஆன்லைன் செயலியில் கடன் வாங்கிய 22 வயது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தொடர்ந்து அதிகரித்த கடன் தொல்லையால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. சென்னை காரப்பாக்கத்தில் மாமியாரை மருமகள் கட்டையால் கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். முதியவரை தாக்கிய மருமகளுக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் காவல்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் செல்போன் திருடியதாக கும்பல் ஒன்றை மற்றொரு கும்பல் இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் முக்கிய பேருந்து நிலையத்தில் காவலர்கள் இல்லாததால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் சீக்கராஜாபுரம் சோதனைச் சாவடி அருகே பெங்களூரில் இருந்து சென்னைக்கு காரில் கடத்த முயன்ற 2.5 லட்சம் மதிப்பிலான 240 கிலோ குட்கா பறிமுதல். வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிப்காட் போலீசார் தினேஷ்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த உறவினர் போக்சோ வழக்கின் கீழ் கைது. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லையளித்த காமுகனை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அபுதாபியில் வேலைக்கு சென்று தற்போது தொடர்பு கொள்ள இயலாத நபரை மீட்டுத் தரக்கோரி ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குடும்பத்தினர் வேதனை. தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டில் சிக்கியவர்களை மீட்டுத் தர வேண்டுமென தமிழக அரசுக்கு அவரது குடும்பத்தார் கோரிக்கை. வந்துட்டு 2 மாதம் லீவில் வந்துட்டு போய் அங்கே போய் இருந்துட்டு நல்லா தான் பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு எனக்கு ரொம்ப எனக்கு நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே நீ எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாப்புல. என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் இது கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. தூதரகம் மூலியம் வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி கால் பண்ணாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லலை. முதலமைச்சர் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ரேஷன் கார்டில் பேரை நீக்கிட்டாங்க. அதனால் எந்த ஒரு எதுவுமே இது பண்ண முடியலை, கடைபிடிக்க முடியலை. நீங்கள் தான் நல்லபடியாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஒரு வருஷமாக பேசினா இப்போ 1 வருஷத்துக்கு இடையில 6-7 மாதமாக பேசவே மாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பால் அவசர சிகிச்சை பிரிவு, நீரிழிவு நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகளில் ஏராளமான நோயாளிகள் பெரும் அவதி. மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மின்துறையின் அலட்சியத்தினால் நோயாளிகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திவிடும் என உறவினர்கள் கலக்கம். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையம் அருகே பல ஆண்டுகளாக போலி மருத்துவராக செயல்பட்ட வசந்தகுமாரி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற பின்னரும் மீண்டும் நோயாளிகளுக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளிக்கும் அதிர்ச்சி வீடியோ. காவல் நிலையம் அருகே கிளினிக் வைத்து துணிகர செயல் அரங்கேறும் நிலையில் போலீசார் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரியில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் வீரராகவன் ஏரியின் உபரிநீர் திறந்துவிடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வீரராகவன் ஏரி மற்றும் அதன் நீர்வழித்தடங்களை முறையாக சீரமைத்து திருநீர்மலை பெரிய ஏரியில் உபரிநீர் கலப்பதை தடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தல். 2 நாள் மழைகள் பெய்ஞ்சது. இந்த 2 நாள் மழைகளும் பார்த்தீங்கன்னா வீரராகவன் ஏரி பெரிய ஏரிக்கு மேல் பகுதியில் உள்ள வீரராகவன் ஏரியில் அனைத்து மழை நீரும் அனைத்து கழிவுகளும் நீர்களும் வந்ததுனால அது வழியாக வந்து பெரிய ஏரி கலக்கக்கூடிய வழியில் வந்து அங்கே உள்ள தடுப்பணையை உடைத்து சமூக விரோதிகள் விட்டுருக்கிறார்கள். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வர தண்ணி வீரராகவன் ஏரியில் வரக்கூடிய தண்ணி இந்த பெரிய ஏரியை பாழ்படுத்திடுச்சு. கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார்.
நிதி நிறுவனம் நடத்திய திமுக பிரமுகரான ஜெகதீஸ்வரன் கடந்த ஆட்சியில் குண்டர்களை வைத்து மிரட்டியதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரே நாளில் 1 lakh கொடு 2 lakhs கொடுன்னு 100 daysக்கு ஒரு ஆடி போட்டிருந்தாங்க. அப்போ கேட்கும்போது எங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது நீங்கள் அவங்கள 10 நாள் கழிச்சு வர சொல்லுங்க. அப்போ அவங்க எங்ககிட்ட ஒன்றை நம்பி தானே கொடுத்தேன் கொடுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எங்களால் பொண்ணுங்களா இருந்தனால எங்களால் யாரும் எல்லாமே லேடிஸு இல்லை ஜென்ஸே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால் இது பண்ண முடியாதனால சரி வேலையை நம்ம இந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்சத்தில் இவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு காசு அது கொடுங்க சார், நாங்கள் ரிட்டர்ன் போயிடுறோம், வேலையை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது 2 வருஷம் நாங்கள் டேட் போட்டுருவோம், 2 வருஷம் முடியாமல் நாங்கள் அமௌண்ட் தர மாட்டோம், அதுக்கப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியம் காரணமாகவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இறந்தவர்களின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டம். காலைல 3 மணிக்கு சேர்த்தது மதியம் 12 மணி வரைக்கும் டாக்டர் யாருமே ட்ரீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. டாக்டர் அந்த பக்கமே வரல, ஒரு பிபி மாத்திரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. திரும்ப காலையிலேருந்து வந்துருக்கோம், அவர் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு. மதியம் 12 மணி ஆகுது, நாங்களே போய் கேட்போம், அப்போ வெயிட் பண்ணுங்க வருவாங்க. 12:30 வராங்க ஒரு டாக்டர். மென்ஸ் வார்டில் இருக்காங்க, ஒரு சீனியர் டாக்டர் கிடையாது, ஒரு டாக்டர் கிடையாது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் இது? ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எத்தனை பேஷண்ட் சேர்றாங்க இந்த ஹாஸ்பிட்டலில்? டாக்டர் இருப்பாங்க, காப்பாற்ற வந்தானே வரும், ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறது? ராமநாதபுரம் மாவட்டம் வீரவனூர் அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்த பள்ளி மாணவர்களின் வசதிக்காக காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேல்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அண்ணா பொறியியல் கல்லூரி விடுதி உணவகத்தில் வண்டுகள் இருப்பதாகவும் தண்ணீரில் புழுக்கள் உள்ளதாகவும் கல்லூரி மாணவ மாணவிகள் புகார். கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடுதியின் அவலநிலை குறித்த வீடியோவை வெளியிட்ட மாணவர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அண்ணா பொறியியல் கல்லூரியில் 10 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் விடுதியில் தங்கி படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கடும் அவதி. மின்மாற்றியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக முழுமையான மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் துரித நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் வேண்டுகோள். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான நடைமுறைகளை விரைந்து முடித்து தேர்தல் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு நபர் ஆணையம் அளித்த இடஒதுக்கீட்டு அறிக்கையை ஆய்வு செய்ய அவகாசம் கோரிய புதுச்சேரி அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விரைவில் தேர்தலை நடத்தவும் உத்தரவு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 24 வாரங்கள் வரையிலான கர்ப்பத்தை கலைக்க நீதிமன்றத்தின் அனுமதி தேவையில்லை என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1971ஆம் ஆண்டின் மருத்துவ ரீதியான கர்ப்ப கலைப்பு சட்டத்தின்படி 2 மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரையே போதுமானது என உயர்நீதிமன்ற அமர்வு திட்டவட்டம். ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பணியாளர்களுக்கு போதைப்பொருள் பரிசோதனை. புகட் டெல்லி ஏர் இந்தியா விமானி போதைப்பொருள் சோதனையில் சிக்கியதை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்து 1 சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு ₹20 உயர்ந்து 1 கிராம் 14,220 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC குரூப் 2 மற்றும் 2A பிரிவில் 821 காலி பணியிடங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளதால் தேர்வர்கள் அதிர்ச்சி. இந்த ஆண்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதால் தேர்வர்கள் அதிருப்தி.